சோஷியல் மீடியா உங்களுக்கு தெரியாமலேயே உங்க மூளைய எப்படி ரீப்ரோகிராம் பண்ணுதுன்னு எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க அந்த அமைதியான மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஐயோ, என்னால முன்ன மாதிரி ஒரு விஷயத்துல சரியா கவனம் செலுத்த முடியலையே நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அது கிடையாது. உங்க கவனம் செலுத்துற திறன் எங்கேயும் காணாம போகல. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இது உங்க தப்பு கிடையாது. உங்க கவனம் உங்ககிட்ட இருந்து ரொம்ப திட்டமிட்டு மெதுவா பழக்கப்படுத்தப்பட்டு பறிக்கப்பட்டிருக்கு. நாம தினமும் சோஷியல் மீடியாவுல சும்மா பண்ற விஷயங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா நீங்க பண்ற ஒவ்வொரு ஸ்க்ரோல், தட்டுற ஒவ்வொரு லைக், உங்க போனுக்கு வர்ற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன், இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து உங்க மூளையோட வயரிங்கையே மாத்தி அமைச்சிட்டு இருக்கு. சரி, முதல்ல நம்ம பார்க்க போறது டோபமைன் வளையம். அதாவது சின்ன சின்ன ரிவார்ட்ஸ்க்கு நம்ம மூளை எப்படி அடிமையாகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மூளைக்குள்ள இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கெமிக்கல் தான். டோபமைன் இதுதான் நம்ம மூளையோட ரிவார்ட் கெமிக்கல். ஒரு லைக், ஒரு கமெண்ட் வரும்போது நம்ம மூளை ஒரு சின்ன டோபமைனை ரிலீஸ் பண்ணும். அது ஒரு குட்டி சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. அந்த சின்ன டோபமைன் நமக்கு பத்தாது. அது நம்மள இன்னும் அதிகமா தேட வைக்கும். இந்த 4 ஸ்டெப் சைக்கிள கொஞ்சம் பாருங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, உடனே மூளை ஒரு ரிவார்டை எதிர்பார்க்குது. அதை திருப்திப்படுத்த ஸ்க்ரால் பண்றோம், அப்புறம் ஒரு லைக் கிடைக்குது. இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இதுதான் ஒரு பழக்கத்தை உருவாக்குற மிஷன். ஒவ்வொரு தடவையும் இந்த சைக்கிள் நடக்கும்போது நம்ம மூளையில இருக்கிற நியூரல் பாதை இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அதனால அடுத்த தடவை அந்த நோட்டிஃபிகேஷனை தேடுறது ரொம்ப ஈஸி ஆகிடுது. இதோட விளைவு என்ன தெரியுமா? நம்ம மூளை உடனடியா கிடைக்கிற ரிவார்ட்ஸை மட்டுமே எதிர்பார்க்க பழகிடுது. இதனால நிஜ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான பொறுமை, ஒரு வேலையில ஆழமா கவனம் செலுத்துறது மாதிரியான திறமைகள் எல்லாம் மெதுவா மங்கி போகுது. அடுத்து நாம பார்க்க போறது சிதறிய கவனம். இந்த டோபமைனை தாண்டி இந்த பழக்கம் நம்மளோட கவனத்தை எப்படியெல்லாம் சிதறடிக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான காரணம் சோஷியல் மீடியாவோட வடிவமைப்பே தான். குட்டி குட்டி வீடியோக்கள், வேகமான கட்ஸு, முடிவே இல்லாத ஸ்க்ரோலிங், ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு நொடியில தாவறது. இது எல்லாமே நம்ம மூளைய வேகமான துண்டு துண்டான தகவல்களுக்கு பழக்கப்படுத்துது. இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே வருது. ஒரு ஆழமான வேலை செய்யணும்னா நமக்கு தேவைப்படுறது நீடித்த கவனம். ஆனா நம்ம மூளையோ நிமிஷத்துக்கு ஒரு முறை புது புது விஷயங்களுக்கு பழகி போச்சு. அதனாலதான் ஒரு புக் படிக்கிறது இல்ல 1 மணி நேரம் ஒரே வேலையில கவனம் செலுத்துறதெல்லாம் இப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமா, ஏன் ஒரு மாதிரி சங்கடமா கூட தோணுது. இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இத சோம்பேறித்தனம் கிடையாது, இத பழக்கப்படுத்துது. உங்களால கவனம் செலுத்த முடியலன்னா அது உங்க பலவீனம் இல்ல, நீங்க இருக்கிற சூழலோட விளைவது. சரி, அடுத்தது ஒப்பீட்டின் மூலம் அடையாளம். இதோட பாதிப்பு கவனத்தோட மட்டும் நிக்கல, அது நாம நம்மள பத்தியே எப்படி உணர்றோங்கிறதையும் மாத்துது. சோஷியல் மீடியா ஒரு பெரிய வெற்றி விழா மாதிரிதான். நாம அங்க பாக்குறது எல்லாமே மத்தவங்களோட வாழ்க்கையோட பெஸ்ட் மொமெண்ட்ஸ் மட்டும்தான். ஆனா நாம ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், அது முழுமையான உண்மை கிடையாது. அது அழகா எடிட் பண்ணப்பட்ட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். இந்த ஒப்பிடுற விஷயம் ரொம்ப தந்திரமானது. நாம பாக்குறதெல்லாம் உண்மையல்லன்னு நம்ம அறிவுக்கு தெரிஞ்சாலும் நம்ம உணர்ச்சிகள் அதை நம்ப மறுக்குது. தொடர்ந்து மத்தவங்களோட வெற்றி காட்சிகளை பார்த்துட்டே இருக்கும்போது அது மெதுவா நம்ம தன்னம்பிக்கைய அரிச்சு நமக்கே தெரியாம ஒரு சுய சந்தேகத்தை வளர்க்க ஆரம்பிக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது உணர்ச்சி வளையம். இப்போ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் நம்மள எங்கேஜ்டா வச்சுக்க நம்ம உணர்ச்சிகளை எப்படி ஒரு கருவியா பயன்படுத்துதுன்னு பார்க்கலாம். அல்காரிதம்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், என்கேஜ்மெண்ட். எந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு மக்கள் அதிகமா ரியாக்ட் பண்றாங்களோ அதை தான் அது திரும்ப திரும்ப முன்னாடி கொண்டு வந்து காட்டும். துரதிருஷ்டவசமா கோபம், சீற்றம் மாதிரியான உணர்ச்சிகள் தான் அதிக கமெண்ட்ஸையும் ஷேர்களையும் வாங்குது. இதோட கடைசி விளைவு என்ன தெரியுமா? நாம எப்படி ஃபீல் பண்ணணுங்கிறத நாமளே தீர்மானிக்கிறத நிறுத்திடுறோம். அதுக்கு பதிலா அல்காரிதம் நமக்கு என்ன காட்டுதோ அதுக்கு நாம எதிர்வினையாற்ற ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உணர்ச்சிகளோட கட்டுப்பாட்டை நாம இழந்துடுறோம். கடைசியா நம்ம பார்க்க போறது சலிப்பின் முடிவு. தொடர்ந்து தூண்டப்பட்டே பழகுனதுக்கு அப்புறம் அந்த தூண்டுதல் இல்லாதப்போ என்ன நடக்கும்? சும்மா இருக்கிற திறனையே நாம இழந்துட்டோமா? ஒரு காலத்துல போர் அடிக்கிறதுங்கிறது புது யோசனைகள் பிறக்கிற இடமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த அமைதியான நிமிஷம் நமக்கு ஒருவிதமான பதட்டத்தை கொடுக்குது. போர் அடிக்குதுன்னு தோணுன அடுத்த நொடியே நம்ம கை போனை தேடுது. சும்மா இருக்கிறதே ஒரு சங்கடமான விஷயமா உணர நம்ம பழகிட்டோம். இதோட நோக்கம் சோஷியல் மீடியாவை ஒரு கெட்ட விஷயமா சொல்றது கிடையாது. ஆனா அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த சக்தியை புரிஞ்சுக்கிட்டு அதை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும்.
நாம கவனிக்காத மாற்றங்கள் தான் ரொம்ப ஆபத்தானவை. இந்த மாற்றங்கள் எல்லாம் ரொம்ப மெதுவா படிப்படியா நடக்கறதால நாம் அதை உணர்றதே இல்ல. இதுதான் இந்த பழக்கப்படுத்துதலோட உண்மையான ஆபத்து. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. சோஷியல் மீடியா உங்க வாழ்க்கையை நல்லபடியா மாத்திருக்கா, இல்ல உங்ககிட்ட இருந்து எதையாவது அமைதியா பறிச்சிருக்கா? உங்க எண்ணங்களை கீழே கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, கட்டுப்பாட்டுக்கான முதல் படி விழிப்புணர்வு தான். தகவலோடு இருங்க, உங்க கவனத்தை உங்க கட்டுப்பாட்டுல வைங்க.